ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு பிச்சி செடி நின்றுச்சு. அது நல்லா பெருசாக வந்து நின்றனால அங்கே தான் நாங்கள் இப்போ மொட்டை பறிச்சிட்ருக்கோம். நிறைய மொட்டை வந்துருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிச்சி செடி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிச்சியில் அதிகமாக வளராது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் மொட்டை இருக்குது. அந்த மொட்டை நான் இப்போ பறிச்சுக்கிறேன். பாருங்க, முட்டை வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா? வாங்க, அடுத்து வந்து ஃப்ளவர்ஸ். இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளாரு. இது வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளாரு. வேறு இதுக்கு பக்கத்துலேயே குட்டி குட்டியாக கீரை செடி வளருது பாருங்கள். கீரை செடி இங்கேயும் இருக்குது. என் தம்பி கை வச்சிட்ருக்க இடத்துலலாம் இருக்குது. வாங்க இப்போ நம்ம அடுத்த செடிக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த புதினா செடி நல்லா இருந்துச்சுன்னா கீழே ஒரு சங்கு இருக்குது, கமெண்டில் சொல்லுங்கள். உயிரோடு இருக்குது இந்த சங்கு. அடுத்து வந்து பிரிஞ்சால் வந்து தானாலே வந்துச்சு, அது வந்து தெரியாது. அடுத்து வந்து டேபிள் ரோஸ். பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேபிள் ரோஸு. அப்புறம் நம்ம புதினாவும் பிரிஞ்சாலும் வச்ச இடத்துலையும் டேபிள் ரோஸ் இருக்கு. நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் தானே காட்டணும். பாருங்க, இந்த டேபிள் ரோஸை வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள். பூ பூத்துருக்கு. அப்புறம் இது ஒரு இதுக்கு பேர் என்னதுன்னா இட்லி பூ. வேறு இது வந்து ஒயிட்டு. எத்தனை மொட்டுன்னு பாருங்கள். 1 2 3 பாருங்க, 3 இருக்குது மொட்டு. பூ கொஞ்சம் நேரம். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு இல்லை, மொட்டு வந்திருக்கான்னு தெரில. மொட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்க. ஒரே மொட்டு தாங்க வந்திருக்கு. ஒரு மொட்டு வந்திருக்கு. வேறு இது வந்து என்னதுன்னா இது என்னதுன்னு சொல்லுங்க. பூசணிக்காய் இப்போ தான் சின்னதாக முளைச்சி வருது. அப்புறம் நம்மளோட கீரை செடி ஃபஸ்ட்டு ஒன்று இவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்து நின்றுச்சு. செடி சின்ன கீரை செடியெல்லாம் வரும். வேறு இங்கேயும் டேபிள் ரோஸ் நிற்கிது பாருங்க. வேறு அங்கே ஒன்று ஒயிட்டுங்க அது. அப்புறம் வந்து இது வந்து ஸ்கின் கலர் ரோஸு. இது வந்து ஸ்கின் கலரில் மட்டும் வந்துருக்கு. இந்த ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். இந்த ஒன்று பூத்துருக்கு. இந்த ஒரு மொட்டு, 2 மொட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா பூத்துருக்கு. அடுத்து வந்து டேபிள் ரோஸு ரெட் கலரும் பிங்க் கலரும் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து டார்க் ரெட்டு. மொட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? கீழே கொஞ்சம் செடி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தோட்டத்தெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ செடியும் காட்டிட்டேன். கீழே நான் கொஞ்சம் நிறைய செடிங்கள்லாம் எங்கள் பெரிய பிச்சில் நாங்கள் இவ்வளோ பூ வச்சுருந்தோம் பாருங்கள். நான் உங்களுக்கு கீழே உள்ள செடியெல்லாம் போய் காணிக்கிறேன். வாங்க பார்க்கலாமா? இது வந்து ரம்ப செடி. இது நாங்கள் சிக்கன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வாங்க அடுத்த செடிக்கு போகலாம். இது வந்து மாதுளை. எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, 1 2 3 4 5 6
6 6 7 மேலே கிடக்குது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். கிடக்கு. அடுத்து நம்ம வந்து மிளகாய் செடி பார்க்கலாம் வாங்க. பாருங்க மிளகாயில் இங்கே ஒரு 3 காய் இருக்குது. 4 இப்போ வந்து அடுத்து இங்கே ஒரு சின்ன பிச்சு செடி நிற்கிது. அடுத்து வந்து ரோஸ் செடி. அடுத்து வந்து நாங்கள் வளர்த்த மாங்காய் செடியை பார்த்தீங்களா? மாங்காய் செடி பாருங்க. அடுத்து வந்து ஒரு ரோஸ் செடி. அடுத்து வந்து தக்காளி செடி. வந்து தக்காளியே காய்க்க மாட்டேங்குது. வேறு இங்கே ஒரு மாங்காய். இது வந்து நெத்தி கல்யாணி பூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாசுகி செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.